பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். வார்த்தையில் உண்மை உள்ள கர்த்தராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர், வாக்கு மாறாதவர். அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதவசனம் எழுதுகிறது. நாம் இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 90வது சங்கீதம் 12ஆம் வசனத்தை கவனிக்கலாம். சங்கீதம் 90:12. சாம் நம்பர் 90 verses 12. சாம் 90 verse 12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். மீண்டும் வாசிக்கிறேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அன்பின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் கர்த்தர் அமைத்து கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மிக முக்கியமான ஒரு பகுதியை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 90வது சங்கீதம். இன்றைக்கு அந்த இதிலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 12ஆம் வசனத்தை மையமாக வைத்து, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். சங்கீதம் 90வது சங்கீதம் பொதுவாய் மோசே எழுதினார். டைட்டில் பார்க்கும்போது இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம். மோசையுடைய ஜெபத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த 90வது சங்கீதத்தை எங்கே வாசிப்பாங்க அப்படின்னா, யாராவது சபையில், திருச்சபையில், கிறிஸ்தவ திருச்சபையில் மரித்தாங்கன்னா அவங்களுடைய அடக்க ஆராதனையில் பொதுவாக இந்த 90வது சங்கீதத்தை வாசிப்பாங்க. ஏன் இந்த 90வது சங்கீதத்தை வாசிக்கிறாங்க அப்படின்னா, மனுஷனுடைய கால அளவை குறித்து, முடிவை குறித்து, நாட்களை குறித்து இங்கே எழுதப்பட்டது நிமித்தமாய் இந்த 90வது சங்கீதத்தை பொதுவாக எல்லா அடக்க ஆராதனைகளிலும் வாசிப்பாங்க. இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் சில காரியத்தை கற்றுக் கொடுத்தார், உணர்த்துகிறார். சிந்தனை பகுதியாக இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் மோசே ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. ஞான இருதயம், ஞானம் என்றால் என்ன? Realizing what is right or true. எது நல்லது, எது சரி என்று சொல்லி உணர்வதுதான் ஞானம். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. இருதயம் என்று சொன்னால், அதாவது பொதுவாக நம்முடைய சரீரத்தில் இருதயம் இருக்கிறது. இந்த இடது கை மடக்கி வச்சா எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த அளவு இருதயம் ஒவ்வொருடைய மனிதனுக்கும் இருக்கிறது. அது ஏன் இருதயம் என்றால் மிக முக்கியமான பகுதி. இருதய துடிப்பு இல்லைன்னா மனசு செத்துட்டான்னு அர்த்தம். இரத்தங்களை சுத்திகரித்து நம்முடைய சரீரத்துக்கு அனுப்புகிறது. ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள், ஒரு மைய பகுதியாக இருதயம் காணப்படுகிறது. ஆனால் வேதத்தில் பல இடங்களில் இருதயம் 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 ஒரு இருதயம் சுத்தமாகட்டும். ஏன் அதை போட்டிருக்குன்னா, மனிதனுடைய மிக முக்கியமான பகுதி இருதயம் என்பதனால் வேதத்தில் சத்திய வார்த்தைகளை போதிப்பதற்கு, தெளிவாய் வசனங்களை குறிப்பதற்காக இருதயம் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக மூளை குளமுனா கூட உயிர் வாழ்ந்துடலாங்க, ஒன்றும் தெரியாமல் பேதமையா. ஆனால் இருதய துடிப்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இருதயம் என்று சொன்னால் ஆத்துமாவை குறிக்கிறது, உள்ளான மனுஷனை குறிக்கிறது. சீட் ஆஃப் எமோஷன், உணர்வுகளின், உணர்ச்சிகளின் இருப்பிடம் தான் இருதயம். சித்தம், உணர்வு, மனது, இதுதான் இருதயமாம், உணர்ச்சிகளின் இருப்பிடம். அப்போ ஞான இருதயம் உள்ளவளாகும் என்ற உணர்ச்சிகள் ஞானம் நிறைந்ததாக இருக்கணும். அதற்கு என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தரலும். Teach me, Lord, to learn my days, to count my days.
என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவு. தெளிவான பகுதியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தயவாய் நீங்கள் கவனியுங்கள். காலம் மிக வேகமாய் உருண்டு கொண்டிருக்கிறது. நேரம் கடந்து போச்சு, நேரம் போச்சுன்னு. நேரம் யாருக்கும் காத்திருப்பதில்லை, நாமும் நேரத்துக்கு காத்திருப்பது இல்லை. Time is not waiting for anybody. We are also not waiting for the time. நேரத்திற்காக யாரும் காத்திருப்பதில்லை. பொதுவா சொல்றாங்க, நேரம் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, செபிக்கு நேரம் இல்லை, உபவாசிக்கு நேரம் இல்லை, சபைக்கு போக நேரம் இல்லை, வசன வாசிக்க நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. இப்படிதான் எல்லாருடைய வாயில வருகிறது. ஏங்க இது செய்யல, நேரம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 50 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்தாலும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம், நேரம் இல்லை. தெளிவாய் மோசே ஜெபிக்கிறார், என் நாட்களை எண்ணும் அறிவு எனக்கு தாரும். பல விதங்களில் நம்ம ஜெபிக்கிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், தனி மனிதனுக்காக ஜெபிக்கிறோம், சொந்தக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நாம் ஏறெடுத்திருக்கிறோமா? மோசையை போல என் நாட்களை எண்ணும் அறிவு எனக்கு தாரும். என் நாளின் முடிவு எப்போ, என் நாட்கள் எப்படி போயிட்டு இருக்குது, இதை எண்ணுவதற்கான அறிவு எனக்கு தாரும் ஆண்டவரே. டீச் மீ, இன்ஸ்ட்ரக்ட் மீ. இப்படி ஜெபத்தை நம்ம அதிகமா பண்ணது இல்லை. மரண வீடுகள் இதை வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் மோசே சொல்றார் 9ஆம் வசனம், நாங்கள் எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தினால் போய்விட்டது, எங்கள் நாட்கள்லாம் கோபத்தினால போய்விட்டுச்சப்பா. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், கதையை போல வருஷத்தை கழிச்சு போட்டோம். எத்தனை நாட்கள்லாம் வீணடிச்சிருக்கிறோம், நேரங்களை வீணடித்திருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். காலம் கடைசி. 10ஆம் வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். மோசே இதை சொல்றாங்க, இது எல்லா இடங்களையும் சொல்லுவாங்க. மனுஷனுடைய ஆயுசு நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். 80 வருஷமா இருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. ஒரு சிந்தனை பகுதியை நாங்களோடு கூட கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மோசே இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. மோசே இந்த காலத்தில் இன்றைக்கு இந்த வசனத்தை எழுதியிருந்தாருன்னா எப்படி எழுதியிருப்பார்? மனுஷனுடைய ஆயுசு நாள் 50 வருஷம், பலத்தின் மிகுதி நாள் 60 வருஷம் அப்படின்னு எழுதியிருப்பார். காரணம் எல்லாம் மாசுபட்டு போச்சு. இன்றைக்கு மரணங்கள் சிறுவயதில் ஏற்படுகிறது. கொள்ளை நோய்கள், பலவிதமான கொடூரமான வியாதிகள் சிறு பிள்ளைகளுக்கே இன்னைக்கு தாக்கி கொண்டிருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர், சின்ன பிள்ளைகளுக்கு சுகர் வியாதி இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு இருதய பலவீனங்கள் இருக்கிறது. அநேகருக்கு மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயுசு நாட்கள் குறுகி கொண்டே இருக்கிறது. மெத்துஸ்லா தான் நிறைய வருஷம் இருந்தவர். அப்படி பார்த்தீங்கன்னா வரிசையை கடைசி வரைக்கும் ஆயுசு நாட்கள் குறுகி கொண்டே இருக்கிறது. 70 வருஷம், பலத்தின் மீது நாள் 80 வருஷம். இன்றைக்கு நீர், நிலம், காற்று எல்லாம் மாசுபட்டு போய் ஜனங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கர்த்தருக்காக பயன்படுத்துவோம். நாட்கள் எப்ப முடியும் என்று சொல்லி ஒருவருக்கும் தெரியாது. பாஸ்டர் தாமஸ் ராஜ், சென்னை ஆவடி, அவங்க ஒரு அருமையான செய்தியை கொடுத்திருந்தாங்க 2-3 வாரத்துக்கு முன்பதாக. வருகைக்கு ஆயத்தப்படுகிற இல்லையோ, உங்களுடைய மரணத்துக்கு ஆயத்தப்படுங்கள். அவனுடைய வருகை குறித்து அடையாளங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உடைய வருகைக்கும் கடைசி காலத்துக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்னால யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. இன்றைக்குதான் வருவார், அப்போ வருவார்னு சொல்ல முடியாது. ஆனால் சில அடையாளங்களை வைத்து இப்போ வருவார் என்பதை நாம் கணிக்க முடிகிறது. காலம் கடைசியா இருக்கிறது, இயேசு வரப்போகிறார் என்பது. ஆனால் நம்முடைய ஆயுசு நாளின் முடிவு, நம்முடைய வாழ்க்கையின் முடிவை ஒருவரும் கணிக்க முடியாது. தெரியுமா? மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் மரண நேரம் நிச்சயிக்கப்பட்டதல்ல, யாருக்கும் தெரியாது. 6 வரும், 60 வரும் சாவு, 5 வரும், 50 வரும். நீங்க சாக போறீங்க என்பதை நான் இன்னைக்கு சொல்லவில்லை. ஐயா, வாழ்க்கை என்பது என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் உள்ள நேரம் தான் வாழ்க்கை. What is life? Time between birth and death.
பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் உள்ள நேரம் தான் வாழ்க்கை. நேரம், மரணம். மரணம் நாட்களின் முடிவை என்னும் அறிவு எனக்கு தாரும். என் நாட்கள் எப்போ முடிய போகுது? பல காரியங்கள் நம்ம எண்ணுவோங்க, அது உண்மை, இயல்பு. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் எண்ணியிருக்கிறேன் நேரத்தை, நாட்களை. கல்லூரி படித்துக் கொண்டு போது பைபிள் காலேஜ் 3ஆம் வருஷம். அப்போது கிராஜுவேஷன் டேட், வீட்டுக்கு போகிற தேதி குறிக்கப்பட்டு விட்டது. அப்போது சில 3 மாதத்துக்கு முன்பதாகவே நாங்கள் டைம் கவுண்ட் டவுன் பண்ணிகிட்டே இருப்போம், டேட் கவுண்ட் டவுன் பண்ணிகிட்டு இருப்போம். இத்தனை 40 நாள் இருக்குது, 30 நாட்கள் இருக்குது, 29 நாள் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்படி ஒரு கேலண்டரில் வெட்டிகிட்டே வருவோம். நாட்களை எண்ணுவோம், வீட்டு போகிறது எப்போ. இப்படி பல காரியங்களுக்கு நாட்களை எண்ணுவோம். திருமண காரியங்களுக்காக கவுண்ட் டவுன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நாட்களை எண்ணிட்டு இருப்பாங்க. சில முக்கியமான ஒரு காரியங்களுக்காக இப்படி பலவிதங்களில் நாட்களை எண்ணுகிறவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அதன் மத்தியில் நம்முடைய சொந்த வாழ்க்கையின் முடிவை குறித்து நாம் எண்ணிருக்கிறோமா? யாரும் அதை சிந்திப்பதில்லை. முக்கியமான மூத்த போதர்கள் சொல்லுவாங்க, யார் ஆவிக்குரிய விசுவாசி? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மரணத்தை குறித்து சிந்திப்பவன் தான் ஆவிக்குரிய விசுவாசி. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முடிவை குறித்து சிந்திப்பவன். ஒவ்வொரு நாள் இரவு ஜெபிக்கும் போது அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, சுத்திகரியும் இந்த ராத்திரியில் மரணமோ உம்முடைய வருகை ஏற்படுமானால் நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று மரித்தல் எங்கே போவாய்? பயங்கரமான களஞ்சியங்களை எடுத்து சேர்த்து வைக்கிறதுக்கு அவனுக்கு இடம் பெருசா வேணும். நிறையாச்சு, நிரம்பி போச்சு. ஏசு ஊமையா சொல்றார், வருத்தப்பட்டு பாரத்தோட சொல்றான், எங்க வைப்பேன்? இப்போ இயேசு சொல்றார், இன்றைக்கும் நாத்தம் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் என்னவாகும்? அப்படி என்றால் இன்னைக்கு நீ செத்து போனா என்ன ஆகும்னு கேட்கிறார். பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். மரணம் ஏற்படுகிறது. யாருக்கு வேணாலும் மரணம் ஏற்படலாம். ஐயா, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் மறிக்கிறார்கள், தரித்திரரும் மறிக்கிறான், வியாதிஸ்தர்களும் மறிக்கிறாங்க, பலசாலிகளும் மறிக்கிறாங்க, அறிவாளிகளும் மறிக்கிறாங்க, முட்டாள்களா இருக்கிறவர்களும் மறிக்கிறார்கள், பேதைகளும் மறிக்கிறார்கள், ஞானிகளும் மறிக்கிறார்கள், போதகரும் மறிக்கிறார்கள், விசுவாசிகளும் மறிக்கிறார்கள், அவிசுவாசிகளும் மறிக்கிறார்கள், பாவியும் மறிக்கிறான், பரிசுத்தவானும் மறிக்கிறான், சிறு பிள்ளைகளும் மறிக்கிறார்கள், பெரியவர்களும் மறிக்கிறார்கள், அதிகாரிகளும் மறிக்கிறார்கள், அரசியல்வாதிகளும் மறிக்கிறார்கள். மரணம் இன்றைக்கு பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். நீதிமானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் நீதிமான். முடிவை குறித்து சிந்திப்பார் இல்லை. சிலுவை பார்த்தீங்கன்னா 3 பேர் சிலுவையில மரித்தாங்க. நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 2 பக்கம் 2 கல்லர்கள். இதுல இருந்து ஒரு செய்தி கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தம் உள்ள இயேசுவும் மரித்தார். ஒரு கள்ளன் தன்னுடைய பாவத்துக்காக மனசாவப்பட்டவன் கேட்கிறான், அவரே என்ன நினைச்சுக்கொள்ளும். பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டவனும் மரித்தான். அதாவது பாவத்துக்காக மனசாப்பட்டு மனம் திரும்பின கள்ளன். 3வது ஒருத்தன் பாவியாகவே அந்த கள்ளன் மரித்தான். இதுல இருந்து என்ன செய்தி கற்றுக்கொள்கிறோம்னா, இந்த உலகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் மரணம் ஏற்படுகிறது. பாவியா இருந்து மனசாவப்பட்டு மனம் திரும்பினவர்களுக்கும் மரணம் ஏற்படுகிறது. பாவியா இருக்கிறவர்களுக்கும் மரணம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்களில் 3 பேர் உயிரோடு எழுப்பினார். மரித்து போன லாசரு கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு. அவனையும் உயிரோடு எழுப்பினார். எவருடைய மகள் சின்ன பொண்ணு மரிச்சு போனாங்க. வாலிபன், நாயின் ஒரு விதையுடைய மகன் வாலிபன், அவர் மரித்து போனார். இதெல்லாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகத்தில் சிறு பிள்ளைகளும் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. வாலிபர்களுக்கும் மரணம் ஏற்படுகிறது, பெரியவர்களுக்கும் மரணம் ஏற்படுகிறது. வியாதிப்பட்டு மரிக்கிறாங்க, விபத்துக்குள்ளாகி மரிக்கிறாங்க. பயங்கரமான அழிவுகள் ஏற்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்டது. லீபனோன்ல பெரிய வெடிப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. 3 நிலச்சரிவு வந்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க.
மழை வெள்ளம் வந்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. கொரோனா வைரஸின் தாக்குதல் நம் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் மரித்து போனாங்க. கேரளாவில் பிளைட் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்து நிமித்தமாய் அநேகர் மரித்து போனாங்க. ஆந்திராவில் ஏற்பட்ட தீ விபத்து நிமித்தமாய் அநேகர் மரித்து போனாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய முடிவை குறித்து ஒருவரும் சிந்திப்பது இல்லை, உண்மைதான். ஆனால் வாழ்கிற நாட்களில் நாட்களை எண்ணும் அறிவு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஒரு சிந்தனை பகுதியை கற்றுக்கொள்ள போகிறோம். ஐயா, நாட்கள் மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. பிரசங்கிக்கிற எனக்கும் மரணம் வரும். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஒரு நாள் ஆத்துமா பிரிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் இதை பின்பதாக நான் நித்தியத்தில் இருப்பேனா என்பதை யோசித்து பார்ப்போம். ஓகே, கவனிக்கலாம். வாழ்க்கையின் அளவு எவ்வளவு குறைவு என்பதை சிந்திக்க வேண்டும். பொதுவாக மோசே சொன்னாங்க 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். இப்போ 80 வருஷம் என்று சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணுவோம். 80 வருடம் ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். நம்முடைய நாட்களை இன்னும் அறிவு நாட்களை எண்ணி பார்ப்போம். 80 வருஷம் முதல் 5 வருடம், அதாவது இது எல்லோருக்குமே உண்டு. முதல் 5 வருடம் குழந்தை பருவம், சைல்ட்ஹுட். அதில் அந்த வருஷத்தில் நம்ம எதுவும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டோம். சாப்பிட்ருப்போம், தூங்கியிருப்போம். அதில் பெருசாக எதுவும் சாதித்திருக்க வாய்ப்பு இல்லை. சிரிச்சிருப்போம், அழுதுருப்போம். அப்போ நம்முடைய ஆயுசு நாட்களில் 5 வருடங்கள் சிறு பிள்ளைகள் பருவத்தில் போய்விட்டது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் ஆரோக்கியத்திற்கு 8 மணி நேரம் தூங்கணும். ஒரு நாளைக்கு நாம் 8 மணி நேரம் தூக்கத்திற்காக செலவழித்தால் நம்முடைய ஆயுசு நாளில் 25 வருடங்கள் நாம் தூக்கத்திற்கு மாத்திரம் இழக்கிறோம். 30 வருஷம் போச்சு. சிறு பிள்ளைகள் 5 வருஷம், ஒவ்வொரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குனா 25 வருடங்கள் தூக்கத்தில் நாம் இழக்கிறோம். ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம், காலையில் மத்தியானம் சாயங்காலம் சாப்பாடு, அப்புறம் டீ, ஸ்நாக்ஸ், இப்படி நம்முடைய உடலின் ஆரோக்கியத்திற்காக எடுக்கிற உணவு காரியங்கள், இதற்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எடுத்தால் நம்முடைய ஆயுசு நாளில் 3 வருடங்களை நாம் சாப்பிடுவதற்காக இழக்கிறோம். சுத்திகரிப்பதற்கு, காலை கடன்கள்லாம் முடிப்பதற்கு 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம். குளித்து கிளம்புவதற்கு, காலை கடன் முடிப்பதற்கு. இப்போ பாருங்க, ஒரு நாளைக்கு 10 நேரம் கை கழுவணும்னு சொல்லுவாங்க. சானிடைசர் போட்டு சுத்திகரிக்கணும், ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவணும். ஒரு நாளைக்கு 10 நேரமாக கழுவுங்க. ஒரு நேரம் கழுவுக்கு 5 நிமிஷம் ஆயிடுது. அப்போ ஒரு நாளைக்கு சுத்திகரிப்பதற்கு 1 மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆயுசு நாளில் 3 வருடங்களை நாம் இதற்காக இழக்கிறோம். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் டெக்னாலஜிக்காக, அதாவது ஃபோன் பேசுறதுக்கு. இன்றைக்கி நான் அப்படி தான் ஆகிப்போச்சு. பள்ளிக்கூட பிள்ளைகள், ஸ்கூல்ஸ், காலேஜஸில் இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் குறிப்பாக ஒரு 2.5 மணி நேரம் தான் போட்டிருக்கிறேன். அதிகமாக இளைஞர்களும் இன்றைக்கி ஃபோனில் தான் இருக்கிறாங்க, லேப்டாப்பில். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது எப்படி சொல்லி டெக்னாலஜிக்காக இருந்தான்னா 6 வருடங்கள் நாம் இதற்காக இழக்கிறோம். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் பேசுவதற்கு ஒரு 1/2 மணி நேரம், யார் இடத்துலையாவது பேசுவதற்கு இல்லை ஃபோனில் பேசுவதற்கு பயன்படுத்தினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் 1.5 ஆண்டுகள் நாம் பேசுவதற்காக இழக்கிறோம். 1.5 ஆண்டுகள். ஒரு நாளைக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு 1 மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டால், பல இடங்கள் வேலைக்காக பிரயாணம் பண்ணுவாங்க, சிட்டி சைட்லலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிராஃபிக்லாம் ஆயிரும், நிறைய டிராஃபிக் ஆயிரும். இப்படி பிரயாணத்திற்காக 1 மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆயுசு நாளில் 3 வருடங்களை நாம் பிரயாணத்திற்காக இழக்கிறோம். மிக முக்கியமாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக, வீடு கட்டுவதற்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் உழைக்கணும். பிள்ளைகள் 8 மணி நேரம் படிக்கிறாங்க, கல்லூரி பிள்ளைகள் 8 மணி நேரம் படிக்கிறாங்க. இப்படி 8 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக, எதிர்காலத்திற்காக நாம் செலவிட்டால் நம்முடைய ஆயுசு நாட்கள் 25 ஆண்டுகள்
நாம் இதற்காக இழக்கிறோம். மீதம் இருப்பது எவ்வளவு ஆண்டுகள் தெரியுமா? இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் முக்கியமானது. நாம் 5 வருடங்கள் குழந்தை பருவத்தில் கழித்துத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் தூங்கித்தான் ஆக வேண்டும். 25 ஆண்டுகள் தூக்கத்தில் கழித்துத்தான் ஆக வேண்டும். சுத்திகரிப்பதற்காக நேரங்களை பயன்படுத்தணும், சாப்பிடுவதற்காக நேரங்களை பயன்படுத்த ஆக வேண்டும். இதெல்லாம் அத்தியாவசியமானவைகள், கண்டிப்பாய் செய்யக்கூடியவைகள். இல்லை என்றல்ல. ஆனால் மீதம் இருக்கிற வருடங்கள் எத்தனை தெரியுமா? 7 ஆண்டுகளும் 8 மாதம் மட்டும்தான். only 7 years left and 8 months. 7 ஆண்டுகளும் 8 மாதம் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. 80 ஆண்டு என்று சொல்லி வைத்து கணக்கு போட்டால் இத்தனை ஆண்டுகள் தான் மீதம் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் நாம் என்ன சாதித்தோம்? இதுவரைக்கும் நாம் என்ன சாதித்தோம்? இனி என்ன சாதிக்க போகிறோம்? ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக, ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக, ஒரே வாழ்க்கை இயேசுவோடு கூட, ஒரே வாழ்க்கை இயேசுவை போல என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. நாட்களை எண்ணும் அறிவு எனக்கு போய் தருளும் ஆண்டவரே. Lord, instruct me. Lord, teach me to count my days. யார் திரும்ப ஞானம் உள்ளவன்? தன் நாட்களை எண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரமும் செதுக்கப்பட்டதாய் பயன்படுத்துவோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. செய்ய வேண்டிய காலத்தில் அதை செய்யுங்க. தவித்துக் கொண்டிருக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காலத்தை அந்த நேரத்தில் செய்து வைங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க. வேலை போட்டு நேரத்தில் வேலைக்கு போங்க. உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்தந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்தால் நம் காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது அர்த்தம். பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினார், விளைய செய்தது கர்த்தர். நடுவதற்கும் நீர் பாய்ச்சுவதற்கும் நேரத்தை நாம் பயன்படுத்தினால் விளைய செய்வதற்காக கர்த்தர் நேரத்தை பயன்படுத்துவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த காலத்தில் அடங்கிருங்க. ஏற்ற நேரம் ஒன்று வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பாக இந்த நேரத்தில் நாம் அடங்கியிருக்க வேண்டுமே. காலங்களை பயன்படுத்துகிற ஞானம், எறும்புக்குள்ள அந்த ஞானம் இருந்தது கோடை காலத்திற்காக. அந்த நாட்கள் இந்த கோடை காலத்தில் அதை சேர்த்து வைக்கும். குளிமுசல் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும். கண்மலையின் மேல் தன்னுடைய வீடை கட்டுமாம். நாட்களை பயன்படுத்துகிறது. எனக்கும் அந்த நாட்களை பயன்படுத்தும் அறிவு எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இந்த சங்கீதத்தில் கூட மோசே சொல்றார், வாழ்க்கை எப்படிப்பட்ட தெரியுமா? 5ஆம் வசனம், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். நித்திரை தூக்கத்துக்கு ஒப்பனையாய் போடப்பட்டது. இன்னைக்கு தூங்கணும், நாளை காலை எந்திக்கிறோம். அதே போலத்தான் இங்கே நித்திரை, மரணம் என்பது நித்திரையின் அடையாளமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு நித்திரையா இருக்கிறான். இவருடைய மகளை பார்த்தே சொல்றார், நித்திரையா இருக்கிறாள். அப்போ நாங்க கண்ணை போடுறோம், விண்ணில் கண்ணை திறக்கிறோம். நித்திரைக்கு ஒப்பா இருக்கிறது வாழ்க்கை, மரணம். புல்லுக்கு ஒப்பா இருக்கிற காலையில முளைக்கிற புல், அது முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு போகும். வாழ்க்கை என்பது புல்லுக்கு ஒப்பா இருக்குது. முளைக்குது, பூக்குது, அறுப்புண்டு போகுது. காலம் அவ்வளவு மிக குறைவாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கதையை போல 9ஆம் வசனம், ஒரு கதையை போல வருஷங்களை கழித்து போட்டோம். வாழ்க்கை கதையை போல இருக்கிறது. சில கதைகள் கேட்பதற்கு இனிமையா இருக்குது, சில கதைகள் கேட்பதற்கு அது போர் அடிக்கிறது மாதிரி இருக்குது. மறக்கப்படுகிறது தான் கதை, உண்மை இல்லாததான் கதை, பொய் நிறைந்ததான் கதை, கற்பனை நிறைந்ததான் கதை. நம்முடைய வாழ்க்கை கற்பனை நிறைந்ததாய் கதையை போல மாறிவிட்டது. ஒரு கதையை போல வருஷங்களை கழித்து போட்டோம். இத்தனை ஆண்டுகளாய் கதையை போல வருஷத்தை கழிச்சு போட்டோம். ஆனால் வருகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கை கதையை போல் அல்லாமல் சரித்திரம் உள்ளதாய் மாறட்டும். நான் மரித்து போனாலும், நான் கடந்து போனாலும், என்னை குறித்து பேசுகிற சரித்திரம் எழும்பட்டும். சரித்திரம் என்னை குறித்து பேசட்டும். You have to be as a history maker. சரித்திரம் உருவாக்குறவர்களாய் மாறுங்கள். கதையை போல் அல்லாமல் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது சமுதாயம் நம்மை குறித்து சரித்திரம் பேசணும். உலகம் நம்மை குறித்து பேச வேண்டும். சபை நம்மை குறித்து பேச வேண்டும். நான் மறைந்து போனாலும் பின் சந்ததி என்னை குறித்து பேச வேண்டும். சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாறுங்கள். அப்புறம் சொல்றார், சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். கடந்து போகிறது வாழ்க்கை, கடந்து போகக்கூடியது வாழ்க்கை, பறந்து போகக்கூடிய பறவையை போன்றது. இந்த நாட்களில் நான் எப்படி இருக்கிறேன்? வசனம் 17ஆம் வசனத்தில் முடிக்கிறார், ஆம்
எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். கிறிஸ்துக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள் ஒரு பிரயாசங்களை விட்டு ஒளிந்து அவரோடு கூட இளைப்பாறுவார்கள். நம்முடைய கிரியை அவரோடு கூட போகும். கிரியை மட்டும்தான் அவரோடு கூட போகும், மற்ற ஒன்றும் கூட வராது. ஆகவே இந்த இருக்கிற நாட்களில் நற்கிரியைகளை நாம் செய்ய ஆயத்தப்படுவோம், முன்படுவோம். எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருள். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். 14 வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி, வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி. அப்போ வாழ்கின்ற நாட்கள், வாழ்க்கை முடிகிற நாளும் ஒன்று இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையில் நம்முடைய கிருபையால் திருப்தி ஆக்குறவர். வாழ்நாளை கழிப்பதற்கு கிருபையை நிரப்புகிற கர்த்தர். இன்னொரு பகுதி கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 39 சங்கீதத்தில் 4 வசனம், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று சொல்லி உணரும்படிக்கு என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பது தெரிவியும். இதே போலதான் தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் எவ்வளவு நிலையற்றவன், நான் நிலையுள்ளவன் அல்ல, நல்லவன் அல்ல, நிலையற்றவன் என்று சொல்லி உணரும்படிக்கு என் முடிவை தெரிவியும். ஆண்டவரே என் முடிவை தெரிவியும், என் நாட்டின் அளவு இவ்வளவு என்பதை தெரியும். ஒரு ஜெபம் பண்றார். தாவீது மரணத்தை குறித்து சிந்திப்பவர். ஒவ்வொரு நாள் சொல்றார், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது. சங்கீதம் 23 சொல்றார், நான் மரண எல்லையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரணத்தை குறித்து பேசுறார். 6 வசனத்தில் சங்கீதம் 23:6, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். 2 வசனம், அந்த 2 காரியம் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீவன் உள்ள நாளெல்லாம், இன்னொன்று நீடித்த நாட்கள் எல்லாம். ஜீவன் உள்ள நாளெல்லாம் பூமியில் நீடித்த நாட்களாய் வாழ முடியாது. ஒரு முடிவு இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்கிறோம். 2 உண்மை பார்க்கிறோம். ஒன்று, பூலோக வாழ்க்கையில் நீடித்த நாட்களாய் வாழ முடியாது. பரலோக கர்த்தருடைய வீட்டில் மட்டும்தான் நீடித்த நாட்களாய் வாழ முடியும். ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்படி என்றால் ஜீவன் போகிற நாள் ஒன்று இருக்கிறது. தாவீது கேட்கிறாரே, முடிவு எனக்கு தெரிவியும். உடனே அவர் சொல்றார் பாருங்க, சங்கீதம் 39:5, இதோ என் நாட்களை 4 விறற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் ஆய என்பது நிச்சயம், என்னுடைய ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. 4 விறற்கடை அளவாக்கினீர். ஏன் 4ன்னு சொல்றாரு? கையில் 5 விரல் அளவா இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் நாட்களின் அளவை சொல்றாரு. 5வது இந்த விரல் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, என்னுடைய ஆயுசு நாள் 4 விரல் கடை அளவாக்கினீர் அப்படின்றா குறைவு. என்னுடைய ஆயுசு நாள் மிக மிக குறைவு. நாட்கள் பொல்லதாக இருக்கிறது. இந்த காலம் மிக குறைவு என்பதை இது காண்பிக்கிறது. ஒரு சிந்தனை பகுதியை கற்றுக்கொண்டோம். வாழ்க்கை எவ்வளவு குறைவு என்பதை கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய முடிவை, என் காலம் எவ்வளவு என்பது எனக்கு தெரியும், நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதியும். ஆண்டவரே, காலத்தை பயன்படுத்துகிற ஞானம் தாரும், காலத்தை உபயோகப்படுத்துகிற ஞானம் தாரும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்துங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் ஒரு நாட்களை செய்ய முடியாத பின்பதாக செய்ய முடியாது. 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால் பிறகு செய்ய முடியாது. ஆகவே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், நாட்களை பயன்படுத்துவோம். அதே தேவன் ஆண்டவர் நீடித்த நாட்கள் தருவார். ஆனால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய முடிவை குறித்து சிந்திக்க தவறிவிட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தெளிவாய் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆயுசு நாள் மிக குறைவு என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை உணர்வை தாரும் சிந்திப்பதற்கு. எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும் ஆண்டவரே, போதியும் ஆண்டவரே. கடந்து போகிறது, பறந்து போகிறது, கதையை போல போகிறது, புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, நித்தலைக்கு ஒப்பாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை கதையை போல கடித்து போடாதபடிக்கு சரித்திரம் பேசுகிறதாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையில் கேட்ட ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாட்களை பயன்படுத்துகிற ஞானத்தினால் நிரப்பும். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.